Hi my families. Happy morning, good morning. இப்போ நான் தான் ஹைட்டாக இருக்கேன். ஆமாம், புது வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் vlog. இன்னைக்கு இந்த vlogல என்னென்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ எனக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் மெயினாக கேட்டீங்க, ஏக்கா நீங்கள் இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணீங்க, அதுக்குள்ளே ஏமா வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன்னு கேட்டீங்க. நம்ம வீடு வந்து ஓன் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால பக்கத்துலேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம், ஓன் ஹவுஸையும் பார்த்துக்கலாம் வேலை பார்க்குறத. அப்புறம் மெயினாக சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னு. அதனால நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நல்லபடியாக வந்து கெத்தாக அண்ணா வீட்டில் உட்காந்துருக்கோம். அண்ணா வீடுனா எப்படி சொல்ற, அண்ணன் தம்பின்னு பேசிக்கல, அந்த மாதிரி அண்ணா வீட்டுக்கு வந்து இங்கே ரெண்ட்டுக்கு தான் இருக்கும். இங்கே வந்து 6000 வாடகை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் சேஃபாக எங்களை கொண்டாந்து உட்கார சேஃபான இடத்துல நாங்கள் இருக்கோம். நோ ப்ராப்ளம், ஹாப்பியாக இருக்கும். அந்த இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா சண்டே விலாக். வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு நாள் சமைக்கவே இல்லை. நேற்று 2 காஃபி மட்டும் போட்டேன். 2 பண்ணலையும் போய் காஃபி தான் போட போகிறேன். என்னடா இவ்வளோ இருப்பு பிடிச்சிட்டு ஆட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அண்ணா வீடு வந்து சிக்கன் கடை வச்சுருக்காங்க. நமக்கு லெக் பீஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஒரு 5 லெக் பீஸ், நாங்கள் 3 பேர், என் நண்பனோட ஆசீசன் இருக்கும். 5 லெக் பீஸ் கிடைக்குமான்னு நம்ம போய் ஃபஸ்ட்டு கேட்டு வந்துடுவோம். கேமரா பிடிக்கிறது ரக்ஷு தான். ஆனால் ரக்ஷுக்கு ப்ரஷ் இல்லை. நாங்கள் 2 பேரும் ப்ரஷ் பண்ணிட்டோம். எதாவது நாங்கள் 2 பேரும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். இப்போ நான் போய் டீ போட போகிறேன். நீரு போய் ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே கோழி கடையில் கேட்டு வந்துடுவோம். மொத்தம் ஓகே, நாங்கள் கிச்சன் படம். உனக்கு என்ன கலர்க்கா ட்ரெஸ் வேணும்? அண்ணா உனக்கு டீ பிஸ்கெட் இருக்கு. இந்த கொஞ்சோடே போட்டா நல்ல கொண்ட அழகா இருக்கு. அம்மா கேட்கற மாதிரியே இருக்கு ஃப்ரிட்ஜ். கண்ணே இது இந்த பால் காய்ச்சல், அப்புறம் தயிர் வாங்கிக்கலாம். தயிர் பரவத்திடலாம். ப்ரஷ் வாங்கிட்டு இங்கே கிடைக்குமான்னு கேட்டு வா. நம்ம வந்து இந்த கண்ணே அங்க யார் வெட்டுறாங்கன்னு கேளு. வந்து பால் பசும்பால் நேற்று வாங்கிட்டு இருந்தாங்க. அதை காய்ச்சி தயிர் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து உடம்பு வந்து ஒரு மார்க்கமாக இருக்குது. மார்க்கமாக மீன்ஸ்னா எனக்கு அந்த இந்த வேலைகள் அதிகமாக இருக்குன்னா தண்ணி நிறைய குடிக்க மாட்டேன். அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி, அதனால ஒரு நாளைக்கு மோர் குடிக்கலாம். பாலை காய்ச்சிடுவோமா? பசும்பால் எங்கள் ஊர்லாம் பசும்பால் இப்படி தான் கிடைக்குமா? உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. காஃபி போடலாம் எடுத்தேன். ஏன்னா நான் அவன் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். பாலை காய்ச்சிடுவோம். நீ சொல்லியிருக்கணும் என்னன்னு மாமா போய் யாரும் எந்திரிச்சேன்னு சொல்றதுக்கா ஆரம்பிச்சேன். நான் நேரமே சரியில்லையம்மா அப்படின்றது அப்படின்னாரா? ஆமா, அவருக்கு நீ அந்த டைம் பர்டிகுலரா நீ சொல்லவே கூடாது. இங்கிலீஷ்லயாவது சொல்லிடு 7:30 இல்லை 7:35 சொல்லிடு, இல்லை 7:25 சொல்லிடு. ஏன் 7:30 சொன்னா ஆகாதா? அன்னைக்கு பூமி பூஜை போடுற நினைக்கிறேன். அந்த ஷாப்பா 7:30 இருப்பேன். என்னம்மா ஆர்வமே அவசரமா பேசுறேன்னாரு. ஐயோ, அன்னையோட நிப்பாடிட்டு அன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க. என்னடா டீ கலரே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. எந்த டீ தூள் போட்டியா? முதல்ல டீ தூள் தான் போட்டியா இல்லை கடுகு போட்டியா? நான் டீ தூள் தான் போட்டேன். டீ தூள் தான் போட்டேன். ஐயோ, எவ்வளோ டீ தூள் போட? கலருக்காகண்டி. கலருக்காண்டி போடல, கொஞ்சம் கொதிக்கிட்டு. சரி, நம்ம புது வீடு கிச்சன் இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலர்ல கிரைனட் கலர் போட்டு நம்மளுக்கும் பிளாக்குங்கிறதுனால பக்காவா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, சூப்பரா வரும் நம்ம வீடு. ஆமா, மறந்துட்டு நைட்டு தூக்கத்துல என் பிரைஸ்லெட் 2 வந்து விழுந்துருச்சு. எங்கிட்ட இல்லை, டேபிள் மேலே தான் கிடக்குது. நான் டேபிள் மேலே அதுக்கப்புறம் தேடி எடுத்துச்சு. சரிப்பா, நான் போய் அந்த பக்கி முதல்ல தேடி எடுக்கிறேன். மேலே பராக் பார்க்குறேன். பராக்கெல்லாம் பார்த்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பற்றி தூங்கிட்டியா? தூங்கிட்டேன்.
என்னால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், நான் தூங்கிட்டேன். நீ ஆன்சர் பண்ணிட்டு இருந்தியன்ட்ட என்னன்னு பார்த்துட்டேன். ஒரு இடத்துல தூங்கிட்டேன். இல்லடா மறந்துட்டேன்டா. டீ ஆக்கி வச்சு டீ குடிக்கலாம் வாங்க. கோடிங் அம்மா பிஸ்கெட். ஹைஃபை ஓகே டன். ஏன்டா முறுக்கு சுட போறியா? இந்த பக்கம் மேலே பாப்பா உள்ள போனா கரெக்டா இருக்குங்களே. திரும்பி உருண்டு உளுந்துற போகுது. கேமரா கட்டாயிருச்சு. நைட்டு உருண்டு டொப்பு விழுந்துச்சு பாரு. இப்போ எப்படி அது விழு? மூடி எடுத்து வெஸ்டர்ன் பக்கம் வராது. ஏதோ ஒரு மூடி எடுங்க. வந்துட்டு போய் சிக்கன் கிடையாதுன்னு சொன்னா அவன் ஏன்னு கேட்குறாம்மா. அவன் போவான், சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ வந்து அண்ணா சிக்கன் வெட்டி கொடுத்துட்டாங்க. 290 சிக்கனு, தயிர், கொத்தமல்லி புதினா. அப்புறம் நம்ம வீடு அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுனால அங்கே மாவு ஆட்டலை, இப்போ ஊற வச்சுருக்கு. இன்னைக்கு கரைச்சி வச்சுட்டோம்னா இந்த வீட்டில் அப்புறம் நம்ம பெங்களூர் வேறு போகிற வேலை இருக்குது. அதனால இங்கே வாய இங்கே பாரு. அக்கா எங்க வாயன்? அக்கா ஒரு நிமிஷம் வாயன். இல்ல அவனே குதிச்சு ட்ரை பண்ணிட்டு அப்ப நம்ம இல்லாம எப்படி குதிப்பான்? ஐயா நீ சொல்லம்மா. வர மாட்டான். தா போய் வாங்கிட்டு வர. நீ சொல்லவே இல்ல. சொல்லுச்சு. இறங்கு இறங்கு சாமி, இறங்கு கீழே இறங்கு மயிலு, இறங்கடி தங்கம். இந்த பாருமே அவனுக்கு பெட்டெல்லாம் போட்டு குதி, கீழே குதி. போச்சு சிக்கன் காலி. இப்போ வெளில 4 நாய் படுத்துருக்கு, அதுக்கு தான் உனக்கு இல்ல. வெளியே இருக்க 4 நாய்க்கு தான் உனக்கு இல்ல. எப்படி இரு அவனே இது இது கை வலிக்குது புரியுதா சொல்றேன். சாமி நீ இறங்கில இங்க பா. பா போடுறாரா பா. இறக்காத அவனா. நீ இந்த பக்கம் அவனா வருவான், வெயிட் பண்ணு. இப்போ உனக்கு மரியாதை அவ்வளோதான். அவனே இறங்கிடுச்சு. நீங்க போய் இறங்கிக்கவே மாட்டான். வீடியோ காட்டுறேன், வீடியோ ஆதாரம் காட்டுறேன். எனக்கு சிக்கன் தரமாட்டி அம்மா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தறேன். நிஜமா? நிஜமா சத்தியமா ப்ராமிஸா சத்தியம் பண்ணு. அது கையில எவ்வளவு இருக்கு ப்ராமிஸா. அம்மா வெளில ஒரு கொழுக்குழு நாய் இருக்குமா, அழகா இருக்குமா. காலையில ஹாய் சொன்னானே தங்க கியூட்டா அப்படி மூஞ்சி திருப்பிட்டான் தெரியுமா. ஹாய் சொன்னவா செம்மையா இருந்துச்சு. எனக்கு அது பார்க்க அழகழகா இருக்கு. என்ன பண்ற? இந்த கொத்தமல்லி பொடி நல்லா இது பண்ணேன். இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சோம்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச சில்லிக்கு மாமா வெட்டிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டு வந்துருக்கணும் சில்லிக்குன்னு. நான் சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கணும்.
நமக்கு எப்படி தேவையோ நம்ம சொன்னதான் தெரியும், மாமாவுக்கு எப்படி தெரியும். சரி விடு விடு பார்த்துக்கலாம். செய்ய ஆரம்பிக்கும் போது கூப்பிடு, இல்லை வெட்ட ஆரம்பிக்கும் போது. இல்லை நான் அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப்? வெங்காயம் வெட்டிட்டா. நல்லா கத்தியாக கொடுத்து நல்லா வெட்டி தருவேன். கத்தி இந்த கத்தி தரேன், நான் அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். இந்த கத்தி தான். சரி வெட்டி தரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சிக்கன் செய்ய இது அது என்னது மசாலா கலந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த கிரேவியா போட்டுறேம்மா. கிரேவியாவா? ம், தம்பிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது நம்ம இன்னொரு நாள் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஐயா ஊருக்கு போயிடும் பாப்பா. ஐ மீன் இன்னைக்கு ஈவினிங் பிரியாணி கிரேவி நல்லா இருக்கும்ல. கிரேவி நல்லா தான் இருக்கும் பிரியாணிக்கு. ம், தம்பிக்காக தான் நான் இன்னைக்கு சில்லிக்கே சொன்னேனே. சரி இரு, திரும்பி போய் பார்க்குறேன். அவர் இருக்காரான்னு. எனக்கு கடையில் யாருமே இல்லை. பெருசு பெருசா இருக்குல்ல, அதனால தான். சின்னதாக இருந்தால் கூட ஓகே, பெருசா இருக்கு. நம்ம வீட்டு மசாலா போட்டு நைட்டுக்கு ஒரு கடையில் தான் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டு மசாலா போட்டு கொடுத்தா தம்பி நல்லா சாப்பிடுவோம். அதுக்காக தான். தம்பினா யாருன்னு கேட்காதீங்க, என் ஃப்ரெண்டோட சன்னு. சரிங்களா? அநேகமாக ஈவினிங் வந்தால் வருவான். ஆனால் வீடியோவில் எப்படின்னு தெரியல. அவங்க வீட்டில் ஓகே சொன்னால் வீடியோவில் வருவான். சரிம்மா, நீ குக் பண்ணிட்டு இன்னொரு டைம் நானும் பாப்பாவை போய் பார்த்துட்டு வரோம். அதை வர சொல்லு. ஏற்கனவே பயமா இருக்கா? தெரியல, இந்த இடம் என்ன செட் ஆகல. அது போக போக பழகிடும். முத நாளே பழகணும்னா எப்படி பழகும்? சரி போயிட்டு வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சிக்கன் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு இல்லையா? ம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுமா. இந்த வீட்டில் எனக்கு மட்டும்தான் வாய் இருக்க மாதிரி அக்கா பேசுது. ஏன் ஏன் எனக்கு அக்கா பண்ணுறது பிடிக்கவே இல்லை. என்னாச்சு? என்ன பாச்சு? அவங்க சொல்ல மாட்டாங்க. சிதறிக்கு என்னென்ன இது என்ன அடுப்பில் வேக வச்சிட்டியா? அதுனா அங்க அப்படியே களி போட்டுக்கலாம். வேக வச்சிட்டியாம்மா? வெங்காயம் கட் பண்ணிட்டியா எல்லாமே? உங்களே எதிர்பார்த்திருந்தா நீரு சோறு நாளைக்கு முடியலாம். 2 பேரும் சண்டை போட டைம் இருக்கு. வேலை செய்ய டைம் இல்லை. என்ன பண்றது? சரி, அடுப்பு பற்ற வைக்கும் போது என்னை கூப்பிடு. அம்மா, அவன் எனக்கு நாய்னா யாருன்னு காமிச்சம்மா. உனக்கு ஒரு கொழு கொழு நாய் காட்டவா? கொழு கொழு நாய் இந்த மாதிரி குட்டி நாய். வா நீ வாப்பா. அம்மா வெங்காயம் போட்டாச்சா? இன்னைக்கு 5 சாப்பாடு, 5க்கு 6 சாப்பாடு வர அளவுக்கு இன்னைக்கு சமைச்சேன். கரெக்டா? ஏன்னா லாஸ்ட் டைமே பிரியாணி மீந்துருச்சு. கம்மி. சிக்கன் பீஸ் இன்னைக்கு உதிரி உதிரியாக ஒரு லெக் பீஸ். நம்ம வெட்டாம வெட்டி சரிடா, அடுத்த டைம் சொல்லாம சொல்லிக்கலாம். சரி, நான் போயிட்டு எழுத போகிறேன். எனக்கு இங்கே வேலை இருக்கு மாதிரி எனக்கு எதுவும் தெரில. வெங்காயம் வெட்டியே தராதீங்க. ஆமாம், நீ தானே வெங்காயம் வெட்டின. இது இப்போ எதுக்கு? இப்போ இது தயிர் பச்சடி கட்டணுமா? தயிர் பச்சடிக்கும் சில்லிக்கும் நான் போய் வெட்டி எட்டு வரேன். என்ன பண்ணுற?
சாப்பாடு இந்த வீட்டில் நீங்கள் யாருமே என்னை மதிக்க மாட்டேன்றீங்க. ஏன்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. பாரு கஷ்டமா இல்ல முட்டை வெந்துட்டு இருக்கு. உங்களுக்குலாம் வந்த ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி பேசுறீங்கன்னா ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் அரிசி போட போறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு கரண்ட் எடுப்பு இந்த இடத்துக்கு சமையல் செஞ்சு வைக்கிற மாதிரி வந்திருக்குல்ல. ஆமாண்டா கடைசியா குஞ்சாம்பளையத்துல ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் வருஷமே ஆச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இன்னொரு 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி. டிஃபன் அது டிஃபன் பிரியாணி ரெடி. வீட்டில் நம்ம சிக்கன் 65 படிச்சிடலாம். பொரி செஞ்சுட்டியா? இதான் செஞ்சுட்டேன்டா. அவ்வளோதான் ஃபினிஷிங். காலையில் சாப்பாடு ரெடி. மணி 10 மணியா? மணி 10:21. நம்ம சமைச்சி முடிச்சாச்சு. சண்டே ஸ்பெஷல் ரெடி. இப்போ நம்ம சைட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். சைட்டுக்கு போயிட்டு சும்மா இன்னைக்கு யாரும் வேலை பார்க்குறாங்க எனக்கு தெரியல. நடந்து போகிற தூரம் அப்படியே நடந்து ஃபோன் அதான் அக்கா பாப்பாக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். ஓகேவா? நம்ம தெரியாம அவன் கையில இருக்க சில்லி கீழே விழுந்தோடனே அவனும் பார்க்கறான் இவனும் பார்க்கறான். யார் சிந்தாமணினே தெரியல. இப்ப ஹைலைட்டே பயங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிச்சாச்சு, முட்டை அவிச்சாச்சு, ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக கேசரி புது வீட்டுக்கு வந்ததுக்குள்ள கொஞ்சம் ஸ்வீட்டு. இந்த பக்கம் இப்போ சாப்பாடு தம் எடுக்கலாம். பிரியாணி ரெடி. எப்படி நல்லா இருக்கா? டன். நம்ம சைட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லாம். ஓகே டன். அப்படி ஒரு டிக்கெட் அந்த பக்கம் வந்துடுவா. சாட்சி பாரு இங்க பாரு தள்ளிக்கோ. அல்லவா? வேணாம் வேணாம். ஏதோ சொன்ன கொஞ்சம் சத்தமாக சொன்ன கேட்க. அது என்னென்ன செவிட்டு செட்டி எடுக்கிறாங்க. நேற்று வருவாங்க நினைப்பேன். வீடியோ ஆன் ஆயிடுச்சுன்னு நினச்சி நீங்களும் பேசி அது வரைக்கும் நல்லது. இருமாதான் தொட்டிக்குள்ள இறங்கி கழுவுவான். எனக்கு அந்த வேலை தான். ஆனால் இன்னொரு படி வச்சுருந்தேன். அந்த இன்னொன்று கால் வைக்கிறது வச்சுருந்தா நல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இல்லை அந்த இடத்துக்கு வச்சுருந்தா ஆப்போசிட்டில் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது கழுவும் போது நீங்கள் 2 பேரும் இறங்கித்தான் கழுவணும். நான் ஜாலியாக விளையாடுவேனே. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது இறங்கி கழுவணும். வீடு கட்டிட்டு கழுவிட்டு தான் தண்ணி உள்ளே இறக்கணும். இதுக்குள்ளே வலி கூட்டு விட மாட்டேன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சு சொதன்னு என்ன பண்ணுறீங்க? ஏன் அவன் எப்படி இறங்குவான்? அவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்களா? அவன் எப்படி இறங்குவான்? அவன் இறங்கினாங்கன்னா இறங்காட்டிங்கன்னா யார் எங்களுக்கு தனித்தனியா இருக்கு? ஓவரா வாயிருக்குன்னு பேசக்கூடாதுக்கா. என்ன பண்ற? எப்பா சாமி எடுத்து வைக்கிறேன் நானே. வீடியோ கட் பண்ணிட்டு அவன் எப்படி இறங்குவான்? கால் வழி இறங்குவான். நீ பீரோ எப்படி மாற்றி வச்சிட்டேன்னா அவன் எப்படி இறங்குவான்? பாரு பாரு அந்த இதுக்குள்ள இருந்து கத்துறான். லைட்டாக தான் சீகள் தெரியும். அங்கே ஸ்டடி சுவிட்ச் போடுவேன். பேக்கா நேரம் நிற்கிறேன்.
எங்கடா எதுவுமே ட்ரை பண்ணாம முயற்சி பண்ணாம அப்படியே ஒரு இது வந்துடுறது. இதுல போட்டா ஆகாதுங்களா? இப்ப அந்த இடம் ஃப்ரீயா இருக்கா? இது அங்க தள்ளி வச்சு புக் வச்சுக்கலாமா? மூளை கலந்துக்கிற வேலையே இல்ல. இங்க வச்சா அதே இதுதான். இங்க வச்சா அவன் சீக்கிரம் இறங்குவேன். இம்மா ஆமாம்மா, இப்போ டேரக்டா அவன் குதிக்கிற மாதிரி இருக்குமா? இதை நீ இங்க இருந்து எடுக்கலாம் கூட அவன் இங்க வந்து என்ன சுத்தி வருவான். இப்போ டேரக்டா லாப்ல இருந்து குதிக்கணுமா? பெட்டாச்சு அங்க இருந்துச்சு, பெட்டு மேல சாச்சு இருந்துச்சு. இப்ப கதவு திறக்க வேண்டாமா? துணி எப்படி வைப்ப பீரோக்குள்ள? எடுத்துட்டு போறே வரல பத்தியா அப்பயோ அப்படின்னு அம்மா சொல்லும். உங்களோட நாங்க வேலை அதிகமா தான். ஆஹா, இந்த அக்கா தங்கச்சி சண்டைய என்னால தீர்க்க முடியல. தயவு செஞ்சு கேட்கறேன், நீங்க எங்கிட்டாவது கூட்டிட்டு போயிருங்க. 2 பேர்த்தையுமே ஒருத்தர் மட்டுமா? எனக்கு 2 பேருமே வேண்டாம். ஓ, தமிழ்ச்சல் வேணுமா? அதுல பாருமா, இங்க வாயேன். அவங்க டாப்பு, பேண்ட்டு, ஷாலு இது வந்துட்டு எங்கேயாச்சும் போனா வந்தா போட்டுக்கிறது. ஆனா இதுக்குள்ளதான் உன்னோட டாப்பு, என்னோட பேண்ட், என்னோட ஷாலு, என்னோட நில்லு நில்லு என்னோட டாப்பு, உன்னோட டாப்பு, உன் பேண்ட் ஷாலு, என் பேண்ட் ஷாலு எல்லாம் இதுக்குள்ள. நம்மள பார்த்தா மட்டும் ஈப்பின்னு தெரிய மாட்டுக்கு. இப்ப இத பீரோவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம். இதுக்குள்ள நான் தேட வேண்டியதா இருக்கு, எது உன்னோட பேண்ட் எது என்னோட பேண்ட்னு. இரு, தேடாத அளவுக்கு வச்சு தருவோம். நான் வெயிட் பண்ணு. பேக் அங்க இருக்கு, ஒரு எடுத்துவா. எந்த பேக்? ஓ, ஸ்கூல் புக் ஏதோ 10வது புக் வேணும் எனக்கு. ஐயோ, ஏ பண்ணி எப்படா குதிக்க போற? அம்மா அங்க இடம் இருக்கா? அம்மா, வீரமணி நகத்தானே இப்படி வருதுமா? எப்படா இறங்க போற? இன்னொரு பாக்ஸ். மறுபடியும் அன்பாக்சிங் ஆமா? போச்சு, எப்படி இறங்க போகுது இந்த நாய்? அவன் ஜன்னல் வழியா வருவான் பாரு. இறங்க மயில. வச்சிட்டியம்மா? இது அவன் கண், இது அவன் தொண்டை, இது அவன் மீசை, இது அவன் மூக்கு, இது அவன் கண், இது அவன் வீரல், இது அவன் வீரல், இது அவன் கால், இது அவன் கால், இது அவன் உடம்பு, இது அவன் சாரி அம்மா. இத்தனை சீலைய வச்சிட்டு இருக்கிற நீனு. ஏய் ஏய், இறங்கில இறங்கில. அம்மா, மண்டையில அடிச்சு மூளை குழம்பிட போதுமா? இத்தனை சீலைய வச்சிட்டு இருக்கிற நீனு, வச்சுக்கிட்டு காட்டுறதுக்கு அழுகுது பாரு. எத்தனை சீலை வச்சிருக்கேன்? இது என்னது? இதெல்லாம் உங்க அக்கா சீலை, என் சீலையே இல்ல. உங்க அண்ணன் எடுத்து கொடுத்த சீலை, இவங்க தாய் மாமா எடுத்து கொடுத்த சீலை. எங்க அந்த வயலட் சீலை? எப்படி சீலை வச்சாலுமே இடம் பத்த மாட்டேங்குது. அத்தனை சீலை வச்சிருக்க. எப்படி அசிங்கப்பட்டு வர?
இந்த மேடமோட சீலை அது எந்த லட்சணத்துல இருக்குது? ஐயோ இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான சீலை இந்த சீலை தான். இந்த மேடம்க்கு காஸ்ட்லி சீலை. ஆமா எங்கிட்ட இருக்கிற சீலையிலேயே நல்ல காஸ்ட்லியான சீலைன்னா இந்த ஒரு சீலை தான்ப்பா. 3500 ரூபா. 700. விட 200 தானே கம்மியாக சொன்னேன். இது மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கிற ஒன்லி ஒன் காஸ்ட்லியான சீலைகள். மீதி எல்லாமே 500, 1000. சொல்லிக்க வேண்டியதே அக்கா. என்னது 3000 இருக்கும். மேக்ஸிமம் 2000 தான் இருக்கும். 2000 மேலே. இது மட்டும் ஏம்மா கீழே வச்சு எடுக்குமாங்க, மடிப்பு கலையுதுமா. இது இன்னொரு சீலை தேவை. அந்த சீலை ஃபஸ்ட்டு அது சீலை கீழே வச்சு இந்த எங்கே இருக்குது பாரு. இந்தா தானே இவன் ஒன்று எடுத்து கொடுத்தது. இந்த சீலை எப்படி சொல்றது, எடுக்கும் போதை விட வேர் பண்ணும் போது பக்காவா இருக்கு. பொங்கல் கட்டிப்பேன். ஆனால் ப்ளவுஸ் தான் சரியில்லை. உங்களுக்கு கட்டிக்கலாம் என்ன விட இந்த கலர்ல நம்ம ப்ளவுஸ் எடுத்து தைச்சுக்கலாம். ப்ளவுஸ் கேவலமாக வரும். இந்த ப்ளவுஸ் தைச்சுக்கலாம். செலிப்ரேஷனுக்குலாம் கட்டிட்டு ஏதோ டிசைன் பண்ணுறேன்னு என் ப்ளவுஸில் கந்தர் காலத்தில் வச்சுருவாங்க. எங்க அந்த ப்ளவுஸ் எங்க? அப்புறம் பார்த்தே ஆகணும். கலரில் வச்சு 2 பக்கம் ஏய் ப்ளவுஸை பார்த்தே ஆகணும். எடு கொஞ்சம் வரையா. இதுக்கே நல்லா தானே இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு என்னடி குறை? அதுதான் பாரு. உனக்கு பிடிக்காதுடி. நான் கூட எப்படியா இருக்குன்னு நினைச்சேம்மா. இந்த ப்ளவுஸுக்கு என்ன குறை? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ப்ளவுஸ் எவ்வளவு அழகா இருக்கு, அம்சமா இருக்கு தெரியுமா? அதுதான் சொல்றேன், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. உனக்கு ஏதாவது டேஸ்ட் இருந்தா தானே. குறை சொல்லுங்க, இந்த ப்ளவுஸுக்கு என்ன குறை? கொஞ்சம் இப்படி தூக்கி காட்டு. ப்ளவுஸுக்கு என்ன குறை? ஓவரா பண்ணாத. இப்ப நம்ம இது இன்ஸ்டாகிராம்ல கேட்பமாடா என்ன குறை என்ன இந்த ப்ளவுஸ்ல? அதுதான் சொல்றேன்ல, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. டேஸ்ட் இருக்கா உனக்கு கொஞ்சமா? சிச்சி எரிச்சல் வர மாதிரியே பண்ணிட்டு இருக்குது எனக்கு. இதெல்லாம் ஏமா பெத்த? என்னை மட்டும் என்னை மட்டும் பெத்திருக்க வேண்டியதானே. என்னம்மா அடுக்குறீங்க? கொஞ்சம் நெசமா அதுக்கு வைக்காமலே இருக்கலாமே. ஏமா அவ்வளோ கேப் இருக்குது, இதுல இருக்கிற டாப் அதுல அடுக்கலாம்ல. அடிக்கிட்டா ஒரு இடம் ஃப்ரீயா இருக்கும்ல. இப்போ அதுல எப்படி நான் சீலை கரெக்டா அடுக்கி வச்சிருக்கேன், அந்த மாதிரி அடுக்குனா இடம் ஃப்ரீ ஆகும்ல. அப்புறம் அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் அப்புறம் மேல துவைக்கிறது மேல வைக்க வைக்க அப்ப அடுத்து வந்து அடியில இருந்து ஊருனா கரெக்டா போயிடும். இந்த பக்கம் நான் அடிக்க தரேன். இன்னும் அடிக்க முடிக்கலையாமா? அடிக்க முடிச்சிருக்கீங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் அனுப்பாம ப்ளவுஸ் மடிக்காம சரி மடிங்க மடிங்க. அம்மா ஏதோ வளரிட்டு இருந்த. இடமே பத்த மாட்டேங்குது பீரோல. நல்லா காலேஜ் போகிறாங்க. நானும் தான் ஸ்கூல் போகிறேன். உடனே என்னையும் பார்க்காத. உங்ககிட்ட இருக்க அளவுக்கு ட்ரெஸ் என்கிட்டயும் இருக்குது. அப்புறம் எதுக்கு என்ன இழுக்கிறேன்? இன்னொரு 3 மாதம் நானும் போவேனா? சத்தியமா சொல்றேன், என்னதான் இந்த பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் சொன்னாலும் சிடுன்னு விழுவுறத நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. எனக்கெல்லாம் அக்கா கிடைக்கல, தங்கச்சி கிடைக்கல, அண்ணன் கிடைச்சான். எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும்போது அக்காவாக இருந்தால் நான் ஓடி போய் அவகிட்ட அழுவேன், தங்கச்சியாக இருந்தால் அவகிட்ட சொல்லுவேன். ஆனால் நான் 2 பொம்பளை பிள்ளை தான் பிடிச்சிருக்கேன். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒத்தாசையாகவே இருக்க மாட்டேங்குது. என்னால் முடியல. அவன் என்ன டைம் தலையாட்டு? அவன் என்ன டைமு? அவன் அவன் கண்டு ஆடுதுமா. சீக்கிரம் எடுத்து வைங்கப்பா, படுத்துங்களாம். ஆட்டுங்க ஆட்டுங்க. வராத. ஆமா எங்களுக்கு ஆட்ட தெரியாதுமா. இருந்தா நான் ஆட்டு சொல்லி கத்துக்காங்க. நிஜமா நீ கத்து கொடுத்தா பரவாயில்ல. ஆட்டும் போது வரணும் கிச்சனுக்கு.
ஆட்டும் போது நீ ஆட்டுற சவுண்டு எனக்கு கேட்காது. என்னம்மா வேலை முடிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் என் ஜாக்கெட் அயன் பண்ணி போடுறேன். அயன் பண்ணவே மாட்டேன். நான் கூட நினைச்சேன் இது ட்ரை வாஷ் பண்ணலைன்னா போயிடும்ட்டு. போகவே இல்லை தெரியுமா? நான் வாஷ் தண்ணியில் வாஷ் பண்ணேன். ட்ரை வாஷ்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஒரு பயம். போயிட்டா என்ன பண்றதுன்ட்டு. இது வந்து துணி துவைச்சிட்டு இங்கே உட்காந்துருக்கான். அப்படியே ரக்ஷு போய் பார்க்கலாம். என்னடா பண்ற? தயிர் போட்டு வச்சேன், அதில் இருக்க ஆடை விட்டு வைக்க மாட்டேன்னு கிரைண்டரில் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். துணி அலச தண்ணி பிடிச்சிக்கிட்டு ஆடை வலிச்சு சாப்பிடுது பாருங்க. ஆமா, கீழே யாருக்கெல்லாம் ஆடை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, எனக்கே பிடிக்கும். சண்டே வந்து ஃபுல்லாகவே நல்லா போச்சு, சூப்பராக போச்சு, சிறப்பாக போச்சு, நல்லபடியாக போச்சு. அதே வீடியோவும் நல்லா போச்சு, லைவ் வேறு லெவலில் போச்சு, ஃபன்னாக அழகாக போச்சு. சரி, ஓகே, நம்ம வேற ஒரு வீடியோவை சந்திப்போம். டாட்டா, பாய், குட் நைட், லவ் யூ, செல்லப்பட்டீங்களே.